வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஓல்டு அஸ்ட்ரா ஆப்டிக்கல் கோயசல் டீகோடர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்டை நம்ம ஃபீடெக் ரிமோட் கிட்டில் FT006 வெர்ஷன் 2ல் நம்ம இந்த போர்டை எப்படி நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். புதிய நண்பர்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த போர்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஐசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐசிக்கு பக்கத்தில் இந்த மொதல் பின்னு 2வது பின்னில் 2 ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அது வந்து 10K ரெசிஸ்டரு, அதை ரிமூவ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 டயோடு போட்டிருப்பாங்க. அந்த 3 டயோடுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு டயோடும் இந்த ஃபஸ்ட்டு டயோடும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது ரெண்டுமே ஷார்ட் பண்ணி விட்டுறணும். உங்களுக்கு நல்லா காட்டுற பாருங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு மட்டும் நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம். நடுவை வந்து ஷார்ட் பண்ணலை, அப்படியே ஓப்பனில் தான் இருக்குது. அந்த வேலை மட்டும் நான் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செலக்டர் சுவிட்ச் வரும் பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இந்த ஜாக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து 12/12 ஏசி ட்ரான்ஸ்ஃபார்மரு 1 ஆம்ஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த பின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கிட்டு டிஸ்பிளே போர்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். அதுக்காக கனெக்டர் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ரெட்டு, ப்ரௌனு இந்த 3 கலர் மட்டும் தான் நான் எடுத்து இந்த டிஸ்பிளே போர்டில் கொடுத்துருக்கேன். எங்கே கொடுத்துருக்கேன்னு காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேப் கலர் ஒயரு கிரவுண்டில் கொடுத்துருக்கேன். அடுத்து ப்ரௌனு ஏயில் கொடுத்துருக்கேன். இந்த ஆரஞ்சு வந்து பியில் கொடுத்துருக்கேன். இது நேராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து 2வது பின் வந்து அவங்க சேப் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கனால நம்ம அங்கே சேப்பு நான் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த 3 ஒயர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஒரு ஒயர் வந்து டம்மியாக விட்டேன். ஏன்னா இதில் வந்து இந்த கனெக்டர்லேருந்து 3 ஒயர் மட்டும் தான் எடுக்கணும். உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக இதில் 3 ஒயர் மட்டும் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்டிக்கல் கோயசல் டீகோடர்லேருந்து ஆடியோ அவுட்டு ஸ்டீரியோ அவுட்டு மட்டும் எடுத்திருக்கேன். மிச்ச சேனலாம் டம்மியாக விட்டுருக்கேன். ஸ்டீரியோ மட்டும் எடுத்து கொண்டு போய் இந்த ஆம்பிளிஃபையரில் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு ஆடியோ செக் பண்ணி காட்டுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல், இது கோயசல். இது எங்கேருந்து எடுத்துருக்கேன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த டிவிடி பிளேயரை நம்ம எப்படி இந்த பென்ட்ரைவ் மட்டும் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த டிவிடி பிளேயர் தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அவுட்டு எடுத்திருக்கேன், கோயசல் அவுட்டு எடுத்திருக்கேன். அதை நேராக கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஒரு சாங்ஸு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ரிமோட் கிட்ட ஆன் பண்ணி ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நம்ம பண்ணணும். இப்போ இந்த ரிமோட் கிட்ட ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரிமோட்டில் வந்து நம்பர் 5 பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணால் அஸ்ட்ரா கிட் மோடுன்னு வருது பார்த்தீங்களா. இப்போ அஸ்ட்ரா கிட்டு 5.1 ஆப்டிக்கல் கோயசல் அஸ்ட்ரா கிட் வந்து இந்த ரிமோட் கிட்டோட இப்போ மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிவிடி பிளேயரில் இந்த சாங்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆப்டிக்கல் கோயசலாக மாற்றி சவுண்ட் வருதான்னு பார்க்கலாம். இப்போ ஆப்டிக்கல் 1, இது வந்து ஆப்டிக்கல் 1ங்கிறது வந்து சோர்ஸ் வந்து ஆப்டிக்கல் 1க்கு இல்லை, அதனால் ஆப்டிக்கல் 2 மட்டும்தான் சோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கோயசல் 1 இங்கே கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. கோயசல் 2ல் நான் லைன் கொடுக்கல பார்த்தீங்களா, அதனால் கோயசல் 2ல் வரல. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் 2 வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கோம், அதை செலக்ட் பண்ணுற பாருங்க, வருதா. அதே மாதிரி கோயசல் இந்த இன்புட்டு அங்கே வந்துடுச்சு, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ அவுட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இந்த ரிமோட் கிட்டில் இந்த டிவிடி இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம இந்த 6 சேனல் லைனை இங்கே கொடுக்கணும். கொடுத்து இதோட அவுட்டை எடுத்து நம்ம ஆடியோ போர்டு கொடுக்கணும். உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக இதில் வந்து டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையருக்கு லைன் கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக வயரிங் பண்ணும்போது இந்த ரிமோட் கிட்டு இன்புட்டில் கொடுத்து அவுட்புட் எடுத்து நீங்கள் எடுக்கணும். இந்த போர்டு இந்த அவுட்புட் கனெக்ஷன் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் என்னென்ன பின் வந்து என்னென்ன அவுட்டு, அதாவது ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, சரவுண்டு, சப்பு, புரு, அதே மாதிரி சென்ட்ரு, இந்த மாதிரி அவுட்டில் எந்தெந்த பின்னில் வர சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை பார்க்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி நம்ம இந்த போர்டை வந்து இந்த ரிமோட் கிட்டு வெர்ஷன் 2ல் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். வெர்ஷன் 1லையும் இந்த போர்டை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.